وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا. புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன் தாபியீன்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மதிப்பிற்குரிய மாபெரும் உலமா பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய ஜமியத் அஹ்லே ஹதீஸின் நிர்வாகிகளே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவர்களும் இந்த மாபெரும் இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உயர்ந்த எண்ணத்தோடு உயர்ந்த நோக்கத்தோடு கலந்து கொண்டிருக்கின்றோம். ஃபலில்லாஹில் ஹம்து வல் மின்னா. ஈமானை அதிகரிக்க வேண்டும், சஹீஹான மன்ஹஜை அறிய வேண்டும். குழப்பங்கள் நிறைந்த இந்த காலத்திலே குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் எவ்வாறு நாம் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் அனைவர்களும் இந்த மாபெரும் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அல்ஹம்துலில்லாஹ் கலந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் இந்த அமர்வை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழப்பங்கள் நிறைந்த இந்த காலத்திலே ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை என்னவென்றால் சஹீஹான பாதையை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லாஹ் தயார் செய்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாம் பெற வேண்டும் என்றால், இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான வெற்றியை அடைய வேண்டும் என்றால் சஹீஹான மன்ஹஜை நாம் பின்பற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கவலையோடு இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய கவலை இந்த உலகத்திற்காக அல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஆசா பாசாங்களுக்காக அல்ல, மாறாக இந்த உம்மத்தார்களுக்காக தான் அல்லாஹ்வின் தூதர் கவலைப்பட்டார்கள். இந்த மார்க்கத்திற்காக தான் அல்லாஹ்வின் தூதர் கவலைப்பட்டார்கள். இந்த உம்மா நாளை மறுமை நாளிலே இந்த உம்மா சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற சுப்ஹானல்லாஹ் அந்த கவலையோடு தான் அல்லாஹ்வின் தூதர் நபித்துவத்திற்கு பிறகு தங்களுடைய அந்த மகத்தான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு இருந்தார்கள். எதை பற்றி என்று தெரியுமா? இந்த காலத்தை பற்றி தான் அவர்கள் கவலைப்பட்டார்கள். குழப்பங்கள் நிறைந்த இந்த காலம். சஹாபாக்களை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் உபதேசம் செய்கின்றார்கள். தஅவ்வது பில்லாஹி மினல் ஃபிதன் மா ظஹர மின்ஹா வமா பதன். குழப்பங்கள் நிறைந்த இந்த காலத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு நாம் பெற வேண்டும். சில குழப்பங்கள் வெளிப்படையான முறையில்
அதை நம்மால் உணர முடியும். சில குழப்பங்கள் அதை நம்மால் உணர முடியாது. அந்த குழப்பங்கள் நம்முடைய ஈமானிற்கு ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வரும். நம்முடைய ஈமானை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய வணக்க வழிபாடுகளை, நம்முடைய சிந்தனைகளை அந்த குழப்பங்கள் அழித்துவிடும். மா வஹர மின்ஹா வ மா பதன். ஆகவே ஒவ்வொரு முஸ்லிமும் பிரார்த்தனையில் இந்த அழகான பிரார்த்தனையை அவன் அல்லாஹ்விடத்திலே செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபிதன் மா வஹர மின்ஹா வ மா பதன். اللهم إني أعوذ بك من الفتن ما ظهر منها وما بطن يا مقلب القلوب ثبت قلبي على دينك ويا مصرف القلوب صرف قلبي على طاعتك ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب போன்ற சிறந்த பிரார்த்தனைகளை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே குழப்பங்கள் நிறைந்த இந்த காலத்திலே இந்த குழப்பங்களை கொண்டு நாம் பாதுகாப்பு நாம் பெற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹீஹான மன்ஹஜ் அதை நாம் பின்பற்ற வேண்டும். சஹீஹான மன்ஹஜை யார் பின்பற்றினார்கள் என்றால் இதில் எந்த ஒரு சந்தேகமும் அல்ல, சலஃபுமார்கள். சலஃபுமார்கள் என்றால் யார்? முன் வாழ்ந்த நல்லடியார்கள். அவர்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சுப்ஹானல்லாஹ் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். இந்த மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். குர்ஆன் ஹதீஸை மையமாக கொண்டு அவர்கள் மார்க்கத்தின் பிரச்சாரத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். இவர்கள் தான் சலஃபுமார்கள். சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், அல்லாஹு அக்பர், அவர்களை பின்பற்றிய சுப்ஹானல்லாஹ் உலமா பெருமக்கள், அனுமானம் செய்யக்கூடிய அந்த முஜ்தஹித் உலமாக்கள். والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه என்று அல்லாஹ் மிக தெளிவான முறையில் அத்தௌபா எனும் அத்தியாயத்தில் வரக்கூடிய இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். இந்த சஹாபா பெருமக்கள், அன்சார்கள், முஹாஜிரீன்கள், இவர்களை நன்மையான விஷயங்களில் யார் அவர்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்களும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று. ஆகவே சலஃபுமார்கள் என்றால் யார்? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் யார் மார்க்கத்தை புரிந்து கொண்டார்களோ, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் யார் மார்க்கத்தின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்களோ அவர்கள் தான் சலஃபுமார்கள். அவர்களுடைய கருத்துகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மோஸ்ட்லி மக்கள் கேட்பார்கள், ஷேக் நம்முடைய மன்ஹஜ் எதுவாக இருக்க வேண்டும் என்று. சிலர் கூறுவார்கள், நம்முடைய மன்ஹஜ் கிதாபு சுன்னா, அல் குர்ஆன் வ சுன்னா, குர்ஆன் மற்றும் சுன்னா. நான் கூறுகின்றேன் அல்ல, நம்முடைய மன்ஹஜ் மன்ஹஜுனா அல் கிதாபு வ சுன்னா ஃபீ ضوء فهم السلف الصالح. முன் வாழ்ந்த நல்லடியார்கள் எப்படி இந்த மார்க்கத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் மன்ஹஜை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். தவறான அமைப்புகள் இருக்கின்றன, தவறான வழிகள் இருக்கின்றன. அதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டுமா? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் யார் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ இந்த சலஃபுமார்களின் சுப்ஹானல்லாஹ் மன்ஹஜை நாம் பின்பற்ற வேண்டும். மன்ஹஜ் என்றால் நீங்கள் கொள்கை ரீதியாக, மார்க்க ரீதியாக, சுப்ஹானல்லாஹ் ஈமான் நம்பிக்கை ரீதியாக எந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதுதான் மன்ஹஜ். நம்முடைய மன்ஹஜ் என்ன? அல் கிதாபு வ சுன்னா. எப்படி நாம் அதை நாம் புரிந்து கொள்வோம்? சுப்ஹானல்லாஹ் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் எப்படி சலஃபுமார்கள் அதை குர்ஆனுடைய அந்த வசனத்தை, ஹதீஸுடைய சுப்ஹானல்லாஹ் அந்த நஸ்ஸை அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படியே நாம் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வோம். குர்ஆன் சுன்னஹ்வின் முக்கியத்துவத்தை சலஃபுமார்கள் அறிந்தார்கள்.
இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலஃபுமார்களின் மன்ஹஜ் என்ன என்று தெரியுமா? குர்ஆன் சுன்னஹ்விற்கு அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். ஒருபோதும் குர்ஆன் சுன்னஹ்விற்கு முரண்பாடாக இருக்கக்கூடிய அந்த கருத்திற்கு வல்லாஹில் அஸீம் அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை. இன்றைய காலத்தில் பாருங்கள், எத்தனை மக்கள் இருக்கின்றார்கள் மன்ஹஜ் என்ற பெயரிலே மக்களை தவறான அமைப்பின் பக்கம், தவறான வழியின் பக்கம் அவர்கள் அழைக்கின்றார்கள். டைட்டில் என்ன? மன்ஹஜ், சலஃபுமார்களின் மன்ஹஜ். யாரை இழிவுபடுத்துகிறார்கள்? அந்த சலஃபுகளை இழிவுபடுத்துகிறார்கள். சஹாபா பெருமக்களை அவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள். சஹாபா பெருமக்களை நேசிப்பது அல்லாஹு அக்பர், ஈமானின் அடையாளம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சஹாபியை நீங்கள் இழிவுபடுத்தால் உங்களுடைய ஈமானிற்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். அல்-அன்சாரு லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின் வலா யுப்கிஸுஹும் இல்லா முனாஃபிக். இந்த அன்சார் சஹாபா பெருமக்களை நேசிக்கக்கூடியவன் முஃமினாகவே இருப்பான். அவர்களை யார் விரோதியாக நினைப்பான் என்று தெரியுமா? சஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிமில் சுப்ஹானல்லாஹ் இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கின்றது. யாருடைய உள்ளத்தில் நயவஞ்சகம் இருக்கின்றதோ அவர்கள்தான் சஹாபா பெருமக்களை பற்றி தவறான பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள். பாருங்கள், மன்ஹஜ் என்ற பெயரிலே சஹாபா பெருமக்களை பற்றி அவர்கள் எப்படி பிரச்சாரம் செய்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி கொடுக்க வேண்டும். சஹாபா பெருமக்களை கண்ணியப்படுத்த வேண்டும். ஆம், அவர்களுடைய ஏதாவது ஒரு கருத்து, 4 இமாம்கள் இருக்கின்றார்கள், இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லாஹு ஜமீஅன். அதன் பின் வந்த சுப்ஹானல்லாஹ் உலமா பெருமக்கள், அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அஹ்லுல் ஹதீஸுடைய மன்ஹஜ் இதுதான். எந்த ஒரு ஆலிமை கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? இழிவுபடுத்தக்கூடாது. அவர்களுடைய கருத்துகளுக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுப்போம். எதுவரை என்றால் குர்ஆன் ஹதீஸிற்கு முரண்பாடாக இருக்காமல் இருந்தால் நாம் அதற்கு முக்கியத்துவத்தை நாம் கொடுப்போம். அவர்களுடைய ஏதாவது ஒரு கருத்து குர்ஆன் ஹதீஸிற்கு முரண்பாடாக இருந்தால் வல்லாஹில் அஸீம் அந்த கருத்திற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டோம். இதுதான் சலஃபுமார்களின் மன்ஹஜ். 4 இமாம்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கவனமாக கேளுங்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? அல்லாஹு அக்பர். இதா ஸஹ்ஹல் ஹதீஸு ஃபஹுவ மஸ்ஹபி. ஒரு ஹதீஸை நீங்கள் ஆதாரப்பூர்வமாக நீங்கள் எடுத்து வைத்தால் அந்த ஹதீஸ் நான் பின்பற்றக்கூடிய மஸ்ஹப், மன்ஹஜ் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த ஹதீஸ் நான் பின்பற்றக்கூடிய பாதை. ஆதாரப்பூர்வமாக நீங்கள் அந்த ஹதீஸை சஹீஹான ஹதீஸ் என்று நீங்கள் எடுத்து வைத்தால் அதை நான் மனதால் ஏற்றுக்கொள்வேன். அதுதான் நான் கடைபிடிக்கக்கூடிய பாதை. அல்லாஹு அக்பர். இதா ஸஹ்ஹல் ஹதீஸு ஃபஹுவ மஸ்ஹபி. யார் கூறுகின்றார்கள்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்களுடைய கருத்து இருக்கின்றது. என்ன கூறுகின்றார்கள்? அல்லாஹு அக்பர். இதா குல்து கௌலன் யுகாலிஃபு கிதாபல்லாஹ் வ خبر الرسول صلى الله عليه وسلم فاتركوا قولي. நான் ஏதாவது ஒரு கருத்தை நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த கருத்து குர்ஆனிற்கும் சுன்னஹ்விற்கும் முரண்பாடாக இருந்தால் என்னுடைய கருத்தை நீங்கள் விட்டு விடுங்கள். அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட உலமா பெருமக்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டாமா? இப்படிப்பட்ட உலமா பெருமக்களை நாம் படிக்க வேண்டுமா? படிக்காமல் இருக்க வேண்டுமா? அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? என்னுடைய கருத்து குர்ஆன் ஹதீஸிற்கு முரண்பாடாக இருந்தால் என்னுடைய கருத்தை நீங்கள் விட்டு விடுங்கள். இந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாமு தாரில் ஹிஜ்ரா,
முழு வாழ்க்கை மதீனா நகரத்திலே சுப்ஹானல்லாஹ் அவர்கள் கலைத்தார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இமாம் தாரில் ஹிஜ்ரா, இரண்டாவது மிகச் சிறந்த ஒரு இமாம். இவர்கள் கூறுகின்றார்கள், இன்னமா அன பஷர் உக்திஉ வ உஸீப். நான் ஒரு மனிதன், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் சில நேரங்களில் தவறான கருத்துகளையும் சில நேரங்களில் சஹீஹான கருத்துகளையும் நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்கின்றேன். ஃபகுல்லு மா வாஃபகல் கிதாப வஸ்ஸுன்ன ஃபகுதூஹு வகுல்லு மா காலஃபல் கிதாப வஸ்ஸுன்ன ஃபதஊஹு. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய கருத்து நீங்கள் குர்ஆன் ஹதீஸோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். குர்ஆன் ஹதீஸோடு நீங்கள் என்னுடைய கருத்தை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். குர்ஆன் ஹதீஸிற்கு முரண்பாடாக இல்லை என்றால் அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த கருத்து குர்ஆன் ஹதீஸிற்கு முரண்பாடாக இருந்தால் அந்த கருத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள். யார் கூறுகின்றார்கள்? இமாமு மாலிக் ரஹிமஹுல்லாஹ். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மஸ்ஹபி. ஒரு ஹதீஸை நீங்கள் இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்று நீங்கள் கூறினால் அந்த ஹதீஸை நான் பின்பற்றுவேன். அதுதான் என்னுடைய மன்ஹஜ். வல்லாஹில் அஸீம், இந்த குர்ஆன் ஹதீஸின் தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை நிலைமையில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் புறக்கணிக்கின்றோம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே. செயல்களால் நாம் அந்த ஹதீஸுகளை புறக்கணிக்கின்றோம். மன்ஹஜ் என்ற பெயரிலே தவறான வழியை பின்பற்றி அந்த சுப்ஹானல்லாஹ் சலஃபுமார்களின் மன்ஹஜை நாம் முற்றிலும் பின்பற்றாமல் தவறான வழியின் பக்கம் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். பாருங்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் என்ன கூறுகின்றார்கள்? இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மஸ்ஹபி. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை போன்றுதான் இவர்களும் கூறுகின்றார்கள். ஒரு ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்று யாராவது கூறினால் அதை நீங்கள் மனதால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஈமான் சுப்ஹானல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். ஈமானுடைய தாக்கம் இது, குர்ஆன் ஹதீஸின் தாக்கம் இது. சுப்ஹானல்லாஹ், அந்த தவறான வழியை விட்டு அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சுப்ஹானல்லாஹ் பின்பற்றக்கூடியவன் தான் உண்மையான முஃமின். அவன் தான் அஹ்லுல் ஹதீஸ். அஹ்லுல் ஹதீஸுடைய கொள்கை இதுதான். ஒரு சஹீஹான ஹதீஸ் யாராவது எடுத்து வைத்தால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், இதா வஜத்தும் ஃபீ கிதாபில்லாஹ் வ சுன்னதி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خلاف ما اقول فاتبعوا الكتاب والسنة واتركوا قولي. நீங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்னுடைய கருத்திற்கு முரண்பாடாக ஏதாவது ஒரு கருத்து உங்களுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டால் குர்ஆனையும் சுன்னஹவையும் நீங்கள் பின்பற்றுங்கள். ஃபத்தபிஉல் கிதாப வஸ்ஸுன்ன. என்னுடைய கருத்து அதை நீங்கள் விட்டுவிடுங்கள். யார் கூறுகின்றார்கள்? அல்லாஹு அக்பர். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். நான்காவது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாமு அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ என்று மார்க்க அறிஞர்கள் இவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகின்றார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இமாமு அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய இமாம். இவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்று தெரியுமா? லா துகல்லிதுனி வலா துகல்லிது மாலிகன் ولا الشافعية ولا الأوزاعية ولا الثوري خذ من حيث أخذوا. நீங்கள் என்னை பின்பற்றாதீர்கள், இமாம் மாலிகை நீங்கள் பின்பற்றாதீர்கள், இமாம் ஷாஃபிஈயை நீங்கள் பின்பற்றாதீர்கள், இமாம் அவுசாஇயை நீங்கள் பின்பற்றாதீர்கள், இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். خذ من حيث أخذوا. அல்லாஹு அக்பர். அவர்கள் மார்க்கத்தை எங்கிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ அங்கிருந்து நீங்கள் மார்க்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலஃபுமார்களின் மன்ஹஜ்
முற்றிலும் குர்ஆன் சுன்னஹவை பின்பற்றுவதுதான் இருந்தது. குழப்பங்கள் நிறைந்த இந்த காலத்திலே சிலர் சலஃபுமார்களை பற்றி தவறான விஷயங்களை அவர்கள் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் முதலில் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், மன்ஹஜை நாம் அறிய வேண்டும். குர்ஆன் சுன்னஹ்வின் முக்கியத்துவத்தை முதலில் நாம் அறிய வேண்டும். குர்ஆனை நீங்கள் பிடித்து பாருங்கள். பல வசனங்களில் அல்லாஹ் அவனையும் அவனுடைய தூதரையும் குறிப்பாக ஈமான் கொண்டவர்களின் பாதைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் பல இடங்களிலே கூறுகின்றான். ஆரம்பத்தில் அந்நிசாவுடைய ஒரு அந்நிசா அத்தியாயத்தின் ஒரு வசனத்தை உங்களுக்கு மத்தியில் நான் எடுத்து வைத்தேன். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான், وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولَ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ. ஹிதாயத், சஹீஹான பாதை, சஹீஹான மன்ஹஜ் நமக்கு மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய உலமா பெருமக்கள் இருக்கின்றார்கள். இருந்த பின்பும் அந்த சஹீஹான மன்ஹஜை அறிந்தும் யார் ரசூலை புறக்கணிக்கின்றார்களோ, ரசூலிற்கு யார் மாறு செய்கின்றார்களோ, ஈமான் கொண்டவர்களின் பாதையை அவர்கள் பின்பற்றாமல் தனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி அந்த தவறான பாதையின் பக்கம் யார் மக்களை அழைக்கின்றார்களோ அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். நுவல்லிஹி மா தவல்லா, எந்த தவறான பாதையை அவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றானோ அந்த தவறான பாதையின் பக்கம் நாம் அவனை திருப்பி விடுவோம். நாளை மறுமை நாளிலே அவனுடைய தங்குமிடம் அந்த நரகமாகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமா பெருமக்கள் இருக்கின்றார்கள். அந்த சலஃபுடைய மன்ஹஜை சஹீஹான முறையில் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய உலமா பெருமக்கள் இருக்கின்றார்கள். அந்த உலமா பெருமக்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இன்றைய காலத்தில் மிக பெரிய பிரச்சனை என்ன என்று தெரியுமா? ஒவ்வொரு முஸ்லிமுடைய சுப்ஹானல்லாஹ் தவறான அமைப்பில் உள்ளவர்கள் நீங்கள் பாருங்கள், நானும் ஒரு முஃப்தி, நானும் ஒரு ஆலிம், நானும் ஒரு அறிஞர் என்று பல மார்க்கத்தின் பிரச்சனையில் இது ஹலால், இது ஹராம், அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம், அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம், இது சத்தியம், இது அசத்தியம், இது சுன்னா, இது பிதா என்று அவர்கள் சுப்ஹானல்லாஹ் ஃபத்வாவை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். இல்லை, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவனமாக கேளுங்கள். எந்த சமுதாய மக்கள் உலமா பெருமக்களை இழிவுபடுத்துகின்றார்களோ அந்த சமுதாயம் வல்லாஹில் அஸீம் வெற்றி அடைய முடியாது. இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் சஹீஹான முறையில் எடுத்து வைக்கக்கூடிய அந்த உலமா பெருமக்கள், சத்தியம் நிறைந்த அந்த உலமாக்கள், உலமாஉல் ஹக், அல் உலமாஉர் ரப்பானியூன், அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களிடம் தான் நாம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய கண்காணிப்பில் நாம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். செல்ஃப் ஸ்டடி ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இன்றைய காலத்தில் உலமா பெருமக்களுடைய அந்த கண்காணிப்பு சில இளைஞர்கள் நமக்கு தேவையில்லை. என்ன செய்கின்றார்கள்? சில உலமாக்களுடைய தவறுகளை கொண்டு மக்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றார்கள். ஒரு தவறு ஏற்படும், உங்களுடைய உள்ளத்தில் மன தூய்மை இருந்தால் அந்த ஆலிமிடம் சென்று, ஷேக், நான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தவறை நான் கண்டேன், அதை பற்றி நீங்கள் எனக்கு விளக்கத்தை கொடுங்கள் என்று. இல்லை, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் அந்த ஆலிமை பற்றி அந்த செய்தியை உடனே அவர்கள் என்ன பரப்புவார்கள். ஏன்? மக்கள் அந்த ஆலிமை பின்பற்றக்கூடாது என்று. அவர்கள் சத்தியத்தை பற்றி சுப்ஹானல்லாஹ் பிரச்சாரம் செய்கின்றார்கள். சத்தியத்தை கொண்டு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் உபதேசம் செய்கின்றார்கள். இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? அந்த செய்தியை கொண்டு மக்கள் அவர்களால் பயன் பெறக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தவறான அமைப்பில் உள்ளவர்கள் நீங்கள் பாருங்கள், அவர்கள் குர்ஆன் சுன்னஹவை
உண்மையான முறையில் அவர்கள் குர்ஆன் சுன்னாவிற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அமல் இருக்காது, ஈமானிய தாக்கம் இருக்காது, இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளின் தாக்கங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களால் காண முடியாது. மேலும் தவறான அமைப்பில் உள்ளவர்களின் ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன என்று தெரியுமா? கவனமாக கேளுங்கள். தவறான அமைப்புகள், அந்த தவறான அமைப்புகளில் உள்ளவர்களின் ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்னவென்றால், அவர்கள் அறிவுக்குதான் முன்னுரிமை கொடுப்பார்கள், சுன்னஹ்விற்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டார்கள். என்னுடைய அறிவு என்ன கூறுகின்றதோ அதுதான் சஹி. அது புகாரியில் இருந்தாலும் அந்த கருத்து அது பலவீனமான கருத்து. ஏன்? என்னுடைய அறிவு அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. எத்தனை ஹதீசுகள் இருக்கின்றது. அந்த ஹதீசுகளை பற்றி உம்மத்தார்களின் மார்க்க அறிஞர்களின் ஒருமித்த கருத்து அந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்று. ஆனால் இவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? அது பலவீனமான ஹதீஸ். ஏன்? என்னுடைய அறிவுக்கு அந்த ஹதீஸ் சஹீஹாகப்படவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இல்லை, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிவு அல்லாஹ்வின் மூலம் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. இதை நாம் சஹீஹான முறையில் பயன்படுத்த வேண்டும். உலமா பெருமக்களிடம் சென்று ஏதாவது ஒரு ஹதீஸ் உங்களுக்கு புரியவில்லை, அல்ஹம்துலில்லாஹ் படியுங்கள், குர்ஆனை படியுங்கள், ஹதீஸை படியுங்கள், இஸ்லாமிய கருத்துக்களை நீங்கள் படியுங்கள். ஆனால் உலமா பெருமக்களிடம் சென்று அந்த கருத்துகளுக்கான சஹீஹான தீர்வை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களால் நீங்கள் ஒரு தவறான வழியை அல்லாஹ்விற்காக நீங்கள் உருவாக்காதீர்கள், தவறான அமைப்பை நீங்கள் உருவாக்காதீர்கள். பல குழப்பங்கள் இருக்கின்றன. இந்த தீன், இந்த மார்க்கம் அல்லாஹ்வின் மூலம் கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட ஒரு மிகப்பெரிய அமானிதம். இந்த அமானிதத்தில் மோசடி செய்யாதீர்கள். அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தഖூனுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்விற்கு மோசடி செய்யாதீர்கள், இந்த நபிக்கு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள். வ தഖூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதங்களில் நீங்கள் தெரிந்தும் அறிந்தும் மோசடி செய்கிறீர்களா? ஹஷருடைய மைதானத்திலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இந்த தீன் அமானிதம். உங்களிடம் சோஷியல் மீடியா இருக்கின்றது, உங்களிடம் பிளாட்ஃபார்ம் இருக்கின்றது, உங்களிடம் சுப்ஹானல்லாஹ் மக்கள் இருக்கின்றார்கள், மக்கள் உங்களை கேட்கின்றார்கள். உங்களுடைய குரலுக்கு மக்களிடம் ஒரு சுப்ஹானல்லாஹ் முக்கியத்துவம் இருக்கின்றது. அல்லாஹ்விற்காக இந்த மார்க்கத்தை தவறான முறையில் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்காதீர்கள். இந்த மார்க்கம் ஒரு அமானிதம். உலமா பெருமக்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், சஹாபா பெருமக்களை நாம் படிக்க வேண்டும், முன் வாழ்ந்த நல்லடியார்களை நாம் படிக்க வேண்டும். 4 இமாம்களை பற்றி நான் சுருக்கமான முறையில் நான் உங்களுக்கு கூறினேன். 4 இமாம்களை பற்றி சுருக்கமான முறையில் நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தேன். அந்த 4 இமாம்களின் சிந்தனை நீங்கள் பாருங்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி அவர்களுடைய பெயர் எடுத்தாலே இமாம் அபூ ஹனீஃபாவை ரஹிமஹுல்லாஹ் இழிவுபடுத்தக்கூடிய எத்தனை இளைஞர்கள், சஹாபா பெருமக்களை பற்றி தவறான முறையில் பிரச்சாரம் செய்யக்கூடிய எத்தனை இளைஞர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் சஹீஹான மன்ஹஜ் இறைவன் கொடுத்திருக்கின்றான். அஹ்லுல் ஹதீஸ் அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஜம்இய்யத் அஹ்லுல் ஹதீஸ் உடைய கொள்கை இதுதான். அல் கிதாபு வஸ் சுன்னஹ், குர்ஆன் சுன்னஹவை நாம் பின்பற்றுவோம். சலஃபுமார்கள் எப்படி இந்த குர்ஆன் சுன்னஹவை புரிந்து கொண்டார்களோ அந்த புரிதலின் அடிப்படையில் நாம் நம்முடைய மார்க்கத்தை, நாம் நம்முடைய தீனை, நாம் நம்முடைய சிந்தனைகளை, நாம் நம்முடைய கருத்துக்களை நாம் அமைத்துக் கொள்வோம் என்ற உயர்ந்த சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும். ஒருபோதும் ஒரு சஹீஹான கருத்து வருகின்றது என்றால் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஏதாவது ஒரு கருத்து உலமா பெருமக்கள் நமக்கு மத்தியில் எடுத்து வைத்தால் அல்லாஹ்விற்காக நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? அதை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள். தவறான கலாச்சாரங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். உங்களுடைய மனோ இச்சைகளுக்கு நீங்கள் அடிமையாக இருக்காதீர்கள்.
குர்ஆன் சுன்னாவிற்கு நாம் அடிமையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அபூர்வ வெற்றி நமக்கு கிடைக்கும். அபூர்வ வெற்றி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் என்ன கூறினான்? அல் அன்ஃபால் எனும் அத்தியாயத்தில், وَأَطِيعُوا اللَّهَ وَرَسُولَهُ وَلَا تَنَازَعُوا فَتَفْشَلُوا وَتَذْهَبَ رِيحُكُمْ وَاصْبِرُوا. மக்களுக்கு மத்தியில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன, குழப்பங்கள் இருக்கின்றன. அந்த நிலைமையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விற்கு முற்றிலும் கட்டுப்பட வேண்டும். இந்த ரசூலிற்கு தூதருக்கு முற்றிலும் கட்டுப்பட வேண்டும். இதுதான் சலஃபுமார்களுடைய மன்ஹஜும் இதுதான் இருந்தது. சலஃபுமார்களுடைய மன்ஹஜும் இதுதான் இருந்தது. வஸ்பிரு, பொறுமையை கடைபிடியுங்கள். பொறுமையை நீங்கள் கடைபிடியுங்கள். நிச்சயமாக யார் பொறுமையை கடைபிடிக்கின்றார்களோ, சஹீஹான மன்ஹஜை பின்பற்றுகின்றார்களோ, அவர்களோடு அல்லாஹுடைய உதவி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவர்களையும் சஹீஹான மன்ஹஜை அறிந்து சஹீஹான மன்ஹஜை முற்றிலும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும். குறிப்பாக சலஃபுமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், அத்பாஉ தாபிஈன்கள், முன் வாழ்ந்த நல்லடியார்கள், அவர்களின் வாழ்க்கையை படித்து அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஈமானுடைய தாக்கங்கள் இருந்ததோ அந்த தாக்கங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பாக்கியமும் அருளும் தந்தருள்வானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.